வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். நம்ம கூட இன்னைக்கு உரையாடுறதுக்காக அண்ணா எடப்பாடி துரைசாமி அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்கள வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தொடங்கும். அண்ணா வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். எப்படின்னா இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சேதுபதி. பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு ஒரு போராட்டம் பண்ணியிருக்கிறாங்கண்ணா. அந்த போராட்டத்தை பலரும் எப்படி திசை திருப்புறாங்கன்னா, இது அரசியலுக்கான போராட்டம், இது தேர்தல் வரக்கூடிய நேரத்துல நடத்தக்கூடிய ஒரு போராட்டம், இவங்க தேர்தல் வந்துட்டாலே போதும் இப்படிதான் ஒரு போராட்டம் நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? தேர்தலுக்காக கூட்டணி தான் சேர்த்துவாங்க, போராட்டம் நடத்த மாட்டாங்க. இப்ப திமுக, அண்ணா திமுக, மற்ற கட்சியெல்லாம் என்ன தேர்தலுக்காக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களா? இன்னைக்கு நடத்தி இருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்துல அன்புமணியோடு கைகோர்த்து நின்று இருக்கின்ற பல அமைப்புகள் தேர்தல் பாதைக்கே வராதவங்க. அவங்கெல்லாம் சமூக அமைப்பு மட்டும்தான் வச்சிருக்காங்க. இல்ல இப்ப இத்தனை நாளா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படல, இத்தனை நாளா ஏன் இந்த போராட்டம் பண்ணல, இன்னைக்கு பண்றாங்க. அதுதான் அவங்க அந்த திசை திருப்பறதுக்கு அவங்களுக்கு ஒரு கேடயமா மாறுது. இல்ல இத்தனை நாளா பாமக நடத்தின போராட்டத்தை இவங்க யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் கும்பகர்ண தூக்கத்துல இருந்திருக்காங்க. அதாவது பீகார் மாநில ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அன்புமணி தான் கூப்பாடு போட்டுட்டு இருக்காரு. சென்னையில ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா தலைமையில சட்ட வல்லுநர் மாசிலாமணி, ஐஏஎஸ் ஓய்வு பெற்ற அதிகாரி அசோக் வர்தன் செட்டி, இவங்க எல்லாம் ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிறத அந்த கருத்தரங்கத்துல விரிவா பேசியிருக்காங்க. 69% இடஒதுக்கீடு 9வது அட்டவணையில் இருந்தாலும் கூட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குன்னு சட்ட வல்லுநர் மாசிலாமணியே பேசியிருக்காரு. அதை தொடர்ந்து பல்வேறு கருத்தரங்கங்கள் மதுரையில், கோவையில், சிதம்பரத்தில், ராணிப்பேட்டையில் இவ்வளவு கருத்தரங்கத்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை போன்ற பல அமைப்புகளை இணைச்சுதான் நடத்திருக்காங்க. அதனாலதான் இந்த போராட்டத்தினுடைய வீரியத்தின்னு சொல்லுவாங்க. போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்குல்ல, அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும்ல. இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் நடத்தினா, இடஒதுக்கீட்டுக்கு போராடினா ஜாதி கட்சிம்பாங்க. இப்ப எவனும் ஜாதி கட்சின்னு சொல்ல மாட்டேன். எல்லா ஜாதியும் ஒண்ணு சேர்ந்துருச்சுல்ல. இன்னைக்கு நீங்க தென் மாவட்டம் எடுத்துப்போமே, நம்ம வன்னியர்கள் இடஒதுக்கீடு கேட்கல என்ன பண்ணாங்க, தென் மாவட்டத்துல சில சமூகங்கள் அவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால நாங்க இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோன்ற மாதிரி சமூகங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல, இயக்கங்கள். அந்த சமூகங்கள் அவங்களுக்கான இடஒதுக்கீட்டை கேட்டாங்க, அவ்வளவுதான். ஆமா, அந்த சமூகத்தின் பேர்ல சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அது பெருசா அதை என்ன பண்ணாங்க, அதாவது வன்னியர்களுக்கு கிடைச்ச மாதிரியே இடஒதுக்கீடு முக்குளத்தோர் சமூகத்துக்கும் கொடுக்கணும், அதாவது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டதை இந்த ஊடகங்கள்லாம் திரிச்சாங்க. இல்லைன்னா ஒரு நல்ல விஷயம் என்னமான, இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, வன்னியர்களுக்கு மட்டும் பாமக கேக்குது, அப்ப அது சாதிக்கச்சு. இப்ப முக்குலத்தோர்கள், அடுத்தது முத்திரையர்கள்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்துட்டாங்கல்ல, இதுக்கு மேற்பட்டு இவங்க சாதிக்கச்சுன்னு சொன்னா என்ன பண்றது? அது இது இன்னைக்கு அன்புமணி மிகப்பெரிய அளவுல இவங்கெல்லாம் திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கும் போது வச்ச முதல் கோரிக்கையே ஜாதிவாரி கணக்கெடுப்பு தானே. அன்னைக்கே எல்லாத்துக்கும் தான் கேட்டோம். ஆமா, துரதிருஷ்டவசமா போராடினது வன்னியர்கள் மட்டும்தான். பெரும் இழப்புகளை சந்திச்சது வன்னியர்கள் மட்டும்தான். ஆனா இவ்வளவு இழப்புகளை சந்திச்சதுக்கு பிறகும் 108 ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டோம்ல, அதுக்கு ஒரு பெரிய பரந்த மனப்பான்மை வேணும்ல. இப்ப நீங்க பேசுற தொடர்ந்துன்னு நமக்கு ஒரு தகவல் ஒண்ணு கிடைச்சது. என்னன்னா, இப்ப நம்ம போராட்டம் நடந்தது இல்லைங்களா காலையில, அதுக்கப்புறம் சில அமைச்சர்கள் உட்பட முக்கிய அமைச்சர்கள், நம்ம பேரை குறிப்பிட வேணாமே, இவங்க எல்லாம் போயிட்டு முதல்வர் அவர்களை இந்த போராட்டம் குறித்து சில விஷயங்கள் கலந்தாலோசிச்சதா ஒரு தகவல் வந்திருக்குது. அது என்னவா இருக்கும், எப்படி எக்ஸ்போஸ் பண்ணலாம்னு அடுத்ததா பிளான் பண்றாங்களோ? இல்ல, ஒரு சின்ன திருத்தம். நீங்க முக்கிய அமைச்சர்கள்னு சொன்னீங்கல்ல, அவங்க முக்கிய அமைச்சர்களா முக்கிய அடிமைகளா? கட்டாயமா அடிமை தான். நம்ம சரி ஒரு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்னு சொன்னோம். நீங்க ஆனா உண்மையான பேரை சொல்லிட்டீங்க. என்ன இல்ல, நாட்டு மக்களுக்கு தான் அவங்க அமைச்சர்கள். அவங்க திமுகவுக்கு எப்படிப்பட்ட அடிமைகள்ங்கிறது நமக்கு நல்லா. சரி, அந்த அடிமைகளே போய் பார்த்திருக்கு தலைமைன்னு சொல்லாம இல்ல அதுக்கு யாராவது பேர் வச்சிருக்கீங்களா? இல்ல, அவங்க தலைமை தான். தலைமைன்னா என்ன தலைமைன்னா, பேரறிஞர் அண்ணா மாதிரி அறிவார்ந்த தலைமை இருந்த இடத்துல எழுதி கொடுக்கறத பேசக்கூடிய, அதையும் சரியா பேச முடியாத ஒரு தலைமை. அடுத்த ஒரு தலைமை வந்துட்டு இருக்குது. அடுத்த தலைமைக்கு எழுதி கொடுக்கறத படிக்கூட அடுத்தது கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கேன். அதான் இப்ப அவங்க போயிருக்க. சரி, நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்லிடுறேன். அடிமை போயிருக்கிறாங்களாண்ணே, ஒன்னும் தெரியாதவரா அவரை போய் சந்திக்கிறதுக்கு அடிமைகள் போயிருக்குதான். இது போய் என்ன நடக்கும்? அவங்க போய்
இந்த மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி போராடுறாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டா அடுத்தது எல்லா சமூகத்துக்கும் இடஒதுக்கீடு கொடுன்னு போராடுவாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க ஆட்சி நடத்துற விதத்தை பார்த்தா, ஸ்டாலின் இப்படிதான் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க ஆட்சி நடத்துற விதத்தை பார்த்தா எங்களுடைய அடிமை பதவிக்கு ஆபத்து வந்துருமாட்டு இருக்குதே. தேர்தல் நேரத்துல தேர்தலில் வந்துடும். அன்புமணி பண்ற வேலை மிகப்பெரிய வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்னன்னா எல்லா ஜாதியும் நினைச்சிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு நாள் வாடகைக்கு சில பேரை வச்சு பேச சொல்லிட்டு இருந்தோம். பாமக ஜாதி கட்சி, பாமக ஜாதி கட்சி, பாமக வன்முறை துண்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இவங்க நடத்துற போராட்டம் எல்லாம் இப்ப அமைதியா போயிட்டு இருக்குது. அன்புமணி பின்னால எல்லா சமூக அமைப்புகளும் வராங்க. அந்த வரக்கூடிய சமூக அமைப்புகள் யாராவது முன்னேறிய ஜாதி இருப்பாங்களான்னு பார்த்தா யாருமே இல்லை. இருக்கிறது எல்லாமே பிற்படுத்தப்பட்ட சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூகம். அந்த சமூக அமைப்புகளை சார்ந்தவங்க எல்லாம் வராங்க. அதுல பேசுற பெரும்பாலான பேரு திமுக ஆட்சி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம எவ்வளவு துரோகம் பண்ணாங்கிறத பத்தியே பேசுறாங்க. நீங்க முதலமைச்சரா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாம போனாலும் பரவாயில்ல. ஏன்னா நீங்க முதலமைச்சரா இருந்து ஒண்ணும் சாதிக்க போறதில்ல. நீங்க உங்களால ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியல. எழுதி கொடுத்தாதான் வேலை. ஆமா, எழுதி கொடுக்கறதே சரியா படிக்க முடியல, தப்பா தான் படிக்கிறீங்க. ஆனா நாங்கெல்லாம் அடிமையாக வாழ்ந்து பழக்கப்பட்டோம். நீங்க சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் அமைச்சரா வாழ்ந்து பழக்கப்பட்டோம். திரும்பவும் நாங்க அமைச்சரா இருப்போமோ இருக்க மாட்டோமோ தெரியாது. இதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணல. இதுல சில பேர் ட்விட்டர்ல பார்த்தோம். என்னன்னா, முதல்வர் அவர்களே மத்திய அரசாங்கத்தை ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. விரைவில் அதுக்கான அறிவிப்பு ஏதாவது வெளிவரும், அதுக்குள்ள இவங்க எல்லாம் போராட்டம் பண்றாங்க. அந்த அறிவிப்பு சப்போஸ் திடீர்னு வெளியே வந்துச்சுன்னா அதை இவங்க போராட்டம் பண்ணதுனாலதான் அந்த அறிவிப்பு வெளிவந்ததுன்னு கிளைம் பண்ணிக்கிறதுக்காக இது பண்றாங்க. அதாவது இப்ப நாளைக்கே அது விரைவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும், விரைவில் இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் சொல்லிட்டு அறிவிப்பு வருவதற்கான சாத்தியக்கூறல் இருக்கு. இவங்க போராடி ஒரு 10 நாள் 15 நாள்ல அதுக்கான அறிவிப்பு வந்ததுன்னா எங்க போராட்டத்தின் வாயிலா கிடைச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணுவாங்க. அதனாலதான் இப்படி ஒரு போராட்டத்தை பண்றாங்கன்றாங்களே. நேத்து கூட நான் சொன்னேன், அது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் வெண்ணெய் திங்கிறது ஒருத்தர், விரல் சூப்புறது ஒருத்தர். அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு போய் போராடினது பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இன்னும் சிலர் போராடினாங்க. ஆமா, அது கடைசியா வெற்றி விழா கொண்டாடுனது ஸ்டாலின். இப்போ நம்ம ஏதோ டங்ஸ்டன் பிரச்சனையும் பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன். அதான் பிரச்சனை இல்ல, கடைசியா இவரு வெற்றி விழா கொண்டாடுனது ஸ்டாலின், போராடினது நாம. அதான் கிராமத்துல பழமொழி சொன்னாங்கல்ல, வெண்ணெய் தின்னது ஒருத்தர், விரல் சூப்பணும். இருந்தாலும் அதுல சில சங்கங்கள் மட்டும் வந்தாங்க. விவசாயிகள் பார்த்தாங்க. விவசாயிகள் சங்கம் யாருக்கு விழா எடுக்கணுமோ அவங்களுக்கு எடுக்கல. விழா எடுக்கலாம். ஆனா பர்சனலா பாமக தலைவர் அன்புமணி பார்த்து நன்றி சொல்லிட்டு போனாங்க. விழா எடுக்க முடியாத ஏதாவது ஒரு நிர்பந்தம் அந்த விவசாயிகள் அமைப்புக்கு இருந்திருக்கலாம், அது வேறு, அது அரசியல்ல இருக்கும். ஆனா அவங்க நன்றி தெரிவிச்சாங்கல்ல, அது பாராட்டினா. அதை கூட அத்திக்கடவு அவினாசி கூட்டு குடிநீர் திட்ட போராட்டக்குழு செய்யலையே, எதுவுமே செய்யல அவங்க. எதுவுமே அத்திக்கடவு அவினாசி கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு 2 நாட்கள் நடைப்பயணம் நடத்தி போராடினவர் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். கிரெடிட் அவருக்கு தான் போகணும். அதே நேரத்துல அந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அத்திக்கடவு அவினாசி கூட்டு குடிநீர் திட்டம் தேர்தல் கூட்டணியில குறைந்தபட்ச செயல் திட்டத்துல வச்சு எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு நெருக்கடி கொடுத்த அன்புமணி தானே. அதை கூட அவங்க செய்யலையே. நம்ம அப்படி பட்டியல் போனோம்னா நிறைய போட்டுட்டு இருக்கலாம். அப்புறம்னா இப்போ பாமக தலைவர் பேசக்குள்ள ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப காத்திரமா சொன்னாரு. நீங்க நிச்சயமா பாருங்க, அடுத்தது ஒரு பெரிய போராட்டம் இருக்கு, ஒவ்வொரு இடத்துலயும் நடக்க போதுங்கிறாரு. அந்த போராட்டம் எப்படின்னு ஒரு தாக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை, இன்னும் சொல்ல போனா இந்திய துணைக்கண்டத்து அரசியலை பொறுத்தவரை போராட்டம்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஆமா, இன்னைக்கு கூட சொன்னாரு, நிறைய பேர் சொன்னாங்க அதெல்லாம் மேடையில. போராட்டத்துக்கு கவலைப்படாமல், அதுக்கு அடுத்து வர எதிர் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் போராட்டத்தை சந்திக்கிறதுல பாட்டாளி மக்கள் கட்சி தான். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, பழனி பாபான்னு ஒரு புரட்சிகரமான சித்தாந்தம் கொண்ட ஒரு தலைவர் இருக்கிற வரைக்கும் முஸ்லிம் சமூகம் இந்த தமிழ்நாட்டுல பாதுகாப்பா இருந்தாங்க. ஆமா, அவருடைய மாதிரி. அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ஐயா, அன்புமணி ராமதாஸ் என்கின்ற இந்த 2 தலைவர்கள் மட்டும்தான் பாதுகாப்பா இருப்பாங்க. மற்றவர்கள்லாம் இந்த அளவுக்கு வேகமா வீதியில இறங்கி போராட முடியாது, போராடக்கூடிய நிலைமையில அவங்க இல்லை. அவங்கள ரொம்ப சுலபமா இந்த ஆளுங்கட்சிகள் பிளவுபடுத்திடுவாங்க. இப்ப அதுக்கான ஒரு தலைவராக தான் அன்புமணி ராமதாஸை பார்க்கலாம். எங்களுக்குன்னு ஒரு பிரதிநிதி. ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசக்குள்ள என்ன சொன்னார்னா, போராட்டம் என்றாலே பாமக தான், அத்தகைய பாமகவோடு பாட்டாளியா நாங்களும் ஒரு பாட்டாளியா சேர்ந்திருக்கிறோம், இதுக்கு மேற்பட்ட பிளவு கிடையாது அப்படின்னு இருக்கிறாரு.
நல்லது நடக்கும்னு நம்பணும், நம்ம கட்டாயம் நடக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா நல்லது நடக்கும். நல்லது நடக்கலாம், அப்புறம் இவங்க ஆட்சி வந்து கோட்டையிலிருந்து வெளியே நடக்கும். கட்டாயம் அது நடந்துரும் சீக்கிரம். அது 25, 26லாம் அதுக்கானதை நம்ம பார்க்கலாம். எவ்வளவு நாள் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம, கல்வி இல்லாம எவ்வளவு நாள் நம்ம இவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டே இருப்போம்? ஆமா, மக்கள் சிந்திக்கிறாங்கல்ல. மக்கள் தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். பாமக எத்தனை வருஷமா பேசுறாங்க. மக்கள் என்ன பண்ணுது, அவங்க அதை பண்ணாங்க, இதை குடிசை கொடுத்துறாங்க, இதைதான் பேசுதை தவிர்த்து அந்த கட்சியா சாதி கட்சி, அந்த கட்சியா சாதி கட்சின்னு. இன்னைக்கு சாதி கட்சின்னு பாமகவை இன்னைக்கு வந்த அமைப்புகள்லாம் நினைச்சிருந்தா வந்திருப்பாங்களா? இதை மக்கள் சிந்திக்கணும். பாப்போம்னா நம்ம அடுத்து பாமகவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்ட்டு. அது இன்னைக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்துகிற அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தவங்க எல்லாமே பாமகவை ஜாதி கட்சின்னு நினைச்சுக்கிட்டு யாருமே வரல. ஆமா, சமூக நீதியை சாதிக்கிற கட்சி பாமக, இடஒதுக்கீட்டை சாதிக்கக்கூடிய கட்சி பாமக. அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையில எல்லாரும் போராட வராங்க. அப்படின்னா ஏன் இன்னைக்கு போராட வந்திருக்கான்னு பார்த்தா, இப்படி ஒரு தலைமையை அவங்கள எதிர்பார்த்து காத்து இருந்திருக்காங்க. இன்னைக்கு அமைஞ்சிடுச்சு. இப்ப ஏர்போர்ட் மூர்த்தி ஆகட்டும், அல்லது திருமாரன்ஜி ஆகட்டும், அல்லது ஜி.கே. வாசன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நாடார் சமூகம், வேளாள கவுண்டர் சமூகம், இத்தனை சமூகத்தினுடைய தலைவர்கள்லாம் நமக்கு ஒரு சரியான தலைவர் போராட வரமாட்டார்களான்னு ஏங்கிட்டு இருந்தாங்க. அவங்க இன்னைக்கு ஒரு தலைவரை அடையாளம் கண்டுட்டு அவர் பின்னால வந்து நிக்கிறாங்க. இந்த போராட்டம் வெற்றி அடைய நாமும் வாழ்த்துவோம். அடுத்தடுத்த போராட்டங்கள் நிச்சயமா வீரியமா இருக்கும். அதுல நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி, வணக்கம்.